2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில தாவேகவும் அதற்கு தயாராகி வருகிறது. சற்று நேரத்தில் செங்கோட்டையன் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டமும் நடைபெற இருக்குது. தாவேகவும் கட்சி பதவி கிடைக்காததால் நிர்வாகிகள் சிலர் அதிருப்தியிலும் இருக்காங்க. பொறுப்பு வழங்காததால விஜயின் காரை மறித்து தூத்துக்குடியைச் சேர்ந்த நிர்வாகிகள் நேற்று மறித்தாங்க. அது தொடர்பான செய்திகளையும் நாம் தற்போது பார்த்தோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் இன்று நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தலைமையில் நடைபெற இருக்கு. இதுகுறித்து எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கும் தகவலை இப்போ கேட்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய ஒரு சூழலில் தாவேகாவை தயார்படுத்தக்கூடிய வகையில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்களுடனான ஆலோசனை கூட்டம் இன்றைய தினம் சென்னையில் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் பேசப்பட இருக்கின்றன. தாவேகாவை பொறுத்தமட்டில் இன்னுமே அந்த பூத் கமிட்டி அமைக்கக்கூடிய பணிகள் என்பது நிறைவு பெறாத ஒரு சூழலில் சட்டமன்ற தேர்தலில் 68,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் என்பது அமைக்கப்பட இருக்கிறது. எனவே மாவட்ட வாரியாக அந்த வாக்குச்சாவடி முகவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய பணிகளை துரிதப்படுத்துவதற்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக உத்தரவிட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகாக விஜயினுடைய அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி என்பது வெகுவாக குறைந்திருக்கக்கூடிய சூழலில் காவல்துறையினுடைய கட்டுப்பாடுகள் மற்றும் வழிகாட்டுதலை பின்பற்றி விஜயினுடைய மக்கள் சந்திப்பு நடைபெறாத மாவட்டங்களில் உடனடியாக அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை துரிதப்படுத்தக்கூடிய வகையில் மாவட்ட செயலாளர்களை தயார்படுத்துவதற்கு பல்வேறு ஆலோசனைகள் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் நிர்வாக குழுவுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் கடந்த சில நாட்களாகவே தாவேகாவில் அந்த பதவிகள் கட்சி பதவிகள் கிடைக்காத பலரும் தங்களுடைய அதிருப்திகளை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. குறிப்பாக அமைப்பு ரீதியாக 120க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் தாவேகாவில் நியமிக்கப்பட்டிருந்த ஒரு சூழலில் இறுதியாக நேற்றைய தினமும் ஒரு சில மாவட்டங்களுக்கு அந்த மாவட்ட செயலாளர்கள் நியமனம் என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. அதில் தூத்துக்குடியைச் சேர்ந்த பெண் நிர்வாகியான அஜிதா என்பவர் தனக்கு பதவி வழங்காததை கண்டித்து தன்னுடைய ஆதரவாளர்களோடு விஜயனுடைய காரை முற்றுகையிட்ட சம்பவம் என்பது பேசுபொருளாக அமைந்திருந்தது. தொடர்ந்து நிர்வாகிகள் அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூக உடன்பாடு எட்டப்பட்டதை தொடர்ந்து நேற்று இரவு செய்தியாளர்களிடம் சந்தித்த அஜிதா அவர்கள் தொடர்ந்து தாவேகாவில் பயணிக்க இருப்பதாகவும் விஜய்க்கு ஆதரவாக தேர்தல் பணியாற்ற இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இத்தகைய சூழலில் தான் பலரும் கட்சி பதவிகள் கிடைக்காத பலரும் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அதிருப்தியாளர்களையும் அரவணைத்து தொடர்ந்து செயல்படுவதற்கு தேவையான அனைத்து விதமான விஷயங்களையும் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தங்களுடைய பணிகளை மேற்கொள்வதற்காக இந்த தேர்தல் பணிகளை விரைந்து முடிப்பதற்கு பல்வேறு ஆலோசனைகளை இந்த கூட்டத்தின் வாயிலாக மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது.